Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேக்னட் ஃபேமிலி மாதிரியே மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு. அதுவும் கிடையாது, அது மாதிரியே ட்விஸ்டி ஸ்டோரின்னு ஒரு சேனல் இருக்கு. அதுதான் அந்த ட்விஸ்டி ஸ்டோரி சேனல்ல இருந்தா வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட விஞ்ஞானிகளா அப்படின்னு கேட்டிருக்காரு. யார் யார் என்னங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 10 minute ஷார்ட் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. Hey guys, welcome back to Twisty Story. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவத்தை தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர் கடையில மத்த கடையில குடிக்கிற மாதிரி வந்து சாதாரணமா டீ குடிச்சிட்டு போயிடாதீங்க. புனிதா டீன்னு ஒன்னு லான்ச் பண்ணிருக்காரு. மனைவி தனக்காக பொங்கல் கிண்டி வச்சதை பார்த்து ஆனந்தத்துல பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. நீ வாழ்வதா மனுஷன் வீட்டுல எவ்வளவு பாடுபட்டு இருந்தா இப்படி ஒரு வசனத்தை ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு போயிருப்பாரு. சூரிய பகவான் என்னமா செதுக்கி வச்சிருக்கிறாரு தெரியுங்களா? கண்ணாடி உடைஞ்சுதான் சாதா கண்ணாடியை மாட்டி பாத்திருக்கேன். ஆனா நீங்க பைப்பே மொத்தமா மாட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? தங்கமான மனசு சொல்லுவாங்க. ஒரு பந்தா உள்ள அடிச்சீங்கன்னா 2 பந்தா திருப்பி கொடுப்பாங்க. சார் திடுதுப்புன்னு இப்படி 5 லட்சம் ரூபாய் கேமரா எல்லாம் நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா அப்புறம் புக் பண்ண போட்டோகிராஃபருக்கு பிரச்சனை ஆயிருங்க. 90s கிட்டோட மொபைல். சார் கஸ்டமருக்கு என்ன நீடோ அதை தாங்க பண்ண முடியும். அவங்க லைட் செட்டிங்லாம் வச்சு கேட்டாங்க பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு பேட்டரி எடுத்து கொண்டையில சொல்லுறாங்க. சம்பந்தமே கிடையாதுங்களே. அவரையா கூட்டு வந்து பேனர்ல ஓட்டி வச்சிருக்கீங்க. யோகா செய்யலாம் தான் பார்க் பக்கம் போயிருக்காங்க. நீங்க செஞ்ச வரைக்கும் போதுன்னு வந்து படுத்துக்கிட்டாரு அவரு. அண்ணன் எடுத்துக்கிட்ட சர்ச்சைக்கு கிழிஞ்ச பேண்ட போட்டு வந்திருப்பாரு போல. அதை மறைச்சு மானத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த நகத்துல நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கணும். நான் எப்படிங்க வைக்கிறது? ஒரு சில பேருக்கு இருக்குங்க, இந்த விரல் வந்து உள்ள பூந்துற மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு எலிப்புழுக்க சைஸ்ல. அதுக்கு பேர் நகம்னு அவங்களே கூப்பிட்டுக்குவாங்க வெக்கம் இல்லாம. அது கொஞ்சம் வந்திருக்கும். கேட்டா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். ஏன்டா அவனுக்கு இப்படின்னு கேட்டா காரணம் சொல்லுவான். அது சின்ன வயசுல கடிச்சு என் விரல் இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு. அது உண்மையாது. குணமாகற வரைக்கும் நீங்க ஹெல்ப்புக்கு அந்த கம்பியை வச்சு நடந்துட்டு வாங்கன்னா அவர் எப்படி நடந்து வராரு பாருங்க. இந்த மாதிரி அற்புதமான வேலைக்காரரை கூட வச்சிருந்தீங்கன்னா டெய்லி டேப் போக வேண்டியதுதான். முறையா சூஷி சாப்பிட்டுருப்பாங்க போல. வாழ்நாளே மூஞ்சிலேயே 300 ரியாக்ஷனை காமிக்கிறாங்க. நாங்களும் காமிச்சிருக்கோம்ல எங்க vlog சேனல்ல. முறையா 2 பேரும் சமைச்சு ஒரு பிரளயத்தையே உருவாக்கலான்ட்டு தான் கிச்சன் பக்கம் போயிருக்காங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை போல. இது ஒரு தலைமுறைக்கு எரியும் போலயே. உங்களுக்கு பாத்திரம் கழுவி முடிக்கணும் அவ்வளவுதானுங்க. எப்படி கழுவினா என்ன உங்களுக்கு? என் ஹஸ்பண்ட சும்மா கமலஹாசன் மாதிரி மாத்தி எனக்கு அனுப்பி விடுன்னு ஜெமினிட்ட கேட்டிருப்பாங்க போல. என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கமல் கூட பெயிண்ட் மீந்திருக்குது. ஏய், ஹஸ்பண்ட மாத்தினா உருவத்தை மாத்தி ஜெமினி பாக்க ஹஸ்பண்ட மாத்தனு இதா மாத்திடுவா. இப்ப கிளியர் பண்ணிடுவா அப்படின்னு அவரை தூக்கி போட்டு கமலஹாசனை கொண்டு வந்து வச்சுருக்காக மாங்காவலாமா பிடிச்சி வெள்ளை அடிச்சு விடுறது. சார் போன் பார்க்காம கை கால பரபரன்னு சார் அப்புறம் என்ன பண்றது? பத்தியா காலைல முடிச்சு போட்டு விடுங்க சார். இவ்வளவு மேகியை போட்டு தண்ணி இவ்வளவுதான் வச்சிருந்தா எப்படிங்க போடுங்க. ஏத்துறதுக்கு மெழுகுவத்தி இல்லங்கிறதுக்காக விளக்கெண்ணை அகல்ல ஊத்தி ஏத்துட்டு வந்து நடுவாப்புல வச்சுட்டு போயிருக்காங்க. கேக்ல விளக்கு வச்சிருக்காங்க. எங்களுடைய கூட்டணியை ஒரு கொசு கூட தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நெட்டோட சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க சார்.
சார் அப்படி கொசு கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், வாழ்க்கையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். செருப்பெல்லாம் கழட்டி போட்டு ஒரு திண்ணையை முடிஞ்சு அப்படியே லைட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு சின்ன கொசு கூட வந்து காதுக்குள்ளே கூடாது, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் நாங்கள். அதே கொஞ்சம் மும்முரமா சாப்பிட்றதுல இறங்கினாங்களா? இல்லாதப்பட்டவங்களுக்கு காசு கொடுக்கலாமேன்னு ஒருத்தவங்களா கொடுத்துட்டு வந்தா குறுக்கல இவரு யாரு? ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மண்டபத்தை கூட்டி கையில கொடுப்பாங்க. இவங்க இப்பயே பருக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ப்ராப்பர்ட்டியோட சும்மா பக்காவா வந்திருக்கிறாருங்க. எந்த இதாலையும் முடியாது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இவங்கள? தண்ணி அருமையாக இருக்கிறதுன்னு வீடியோல அப்படி கையை விட்டு காமிங்க. மேடம் ட்ரைனேஜ் வாட்டர். நீங்க நான் ஏர்போர்ட்ல ட்ரைனேஜ் வாட்டர்ல என்ன சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சும்மா சொன்னாங்கன்னு. அப்படியா? 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் விடுறது, இங்க 30 செகண்டுக்கு ஒன்று ஏறிக்கிட்டு இருக்குது. ரெண்டு நாள் தீவிர பெட் ரெஸ்ட் வேணுங்கன்னா அப்பதான் போயிட்டு கம்ப்யூட்டர் பிடிச்சி நோண்டின்னு இருக்கிறாருங்க அவரு. யோ, அது உனக்கு தான் பூட்டி இருக்காங்க, அதை போய் நோண்டிட்டு இருக்க. பார்த்தா நர்ஸ் வந்து கேட்குறாங்களே, ஏன் இழுக்கிற? யோ, அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போல இதெல்லாம் ஏன் கலட்டி வச்சிருக்கேன்னு. டிவி சரியா தெரியலன்னு வயரெல்லாம் மாற்றி அடித்தேன், மூச்சு வாங்குதுமா, டிவி சரியா தெரிய மாட்டேங்க. ஆமாம், ஏதோ கோடு கோடாக போய்கிட்டு இருக்கு. 7 மணி செய்தி பார்க்கணும்ல, 8 மணி செய்தி பார்க்கணும்ல, அது டிவி. அது மோட்டிவேஷன்ல ஆரம்பிக்கிறாருங்க, மதியம் தாண்ட மாட்டேங்குது. 100 ரூபா நோட்டே நாங்க அவ்வளவு பாதுகாப்பா கொண்டு போவோம். இது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுங்க. செவரு வெறுமனே இருக்குது, எதையாச்சும் போட்டு ஃபில். இவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு வந்து கையில் ஒரு பேக் வச்சிருப்பீங்களா, அதை கொத்தோட பண்ணிட்டு போயிட்டான்னா அவன் வீட்டுக்கு போய் 6 மணி அவ்வளோ பேக்கையும் எடுத்தான்னா அவனுக்கு பேகும் கிடைக்குது. ஒரு இதில் இப்போ இந்த சுகர் கட்டை பற்றி ஒரு கிளிப்பு வந்ததில் நானும் ஒன்று பார்த்தேன். ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அந்த பிஃபோர் ஆஃப்டர் போடுவாங்கல்ல, அது மாதிரி அந்த பிஃபோர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காய்ஸ், ஆஃப்டர் 1 day 24 hours 1 day ஆஃப் சுகர் கட், திஸ் இஸ் ஹவு மை ஃபேஸ் சேஞ்சஸ் அப்படின்னு ஆஃப்டர் பிக்சரில் வந்து அழுறாங்களா. நான் கூட இந்த ஒரே நாளில் இதெல்லாம் இறங்கிடும், இந்த லைன் தெரியும்னு பார்த்தா ஒரு நாள் சுகர் இல்லாமல் இருந்ததுக்கு என் மூஞ்சி எப்படி மாறி போச்சுன்னு பாருங்க. எங்கே காட்டுன்னா எனக்கு சிரிப்பு. ஏமா அவன் கஷ்டப்பட்டு சேலஞ்ச் இருந்துக்கிட்டு அதை பிஃபோர் ஆஃப்டர்னு காட்டுனா இவங்க 24 hours தான் சார் அழுகழுகையாக வருது சார். என் மூஞ்சே மாறி போச்சு சார். அந்த கண்ணாடி மேல சாரின்னு எழுதி கொடுங்கன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. சாரி ஆன் இட். போன் இல்லாம ஒரு செகண்ட் கூட அவரால் உயிர் வாழ முடியாதுங்க. இதை நானே பண்ணியிருக்கேன். நாங்கள் சென்னைக்கு போன புதுசில் நாங்கள் போன வீட்டில் டிவி எல்லாம் இல்லை, எங்கிட்ட லேப்டாப் தான் இருந்தது. நாங்கள் ஒன்றும் வாங்கலை. அப்போ எல்லாமே லேப்டாப்பில் தான். நான் ஏதாவது படம் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ அப்படி படுத்துருந்து பார்ப்பேன்னா லேப்டாப் இப்படி இருக்கும், கழுத்து வலிக்கும். லேப்டாப் அதுக்கு கவுத்து இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கும், சீரியஸாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. காலி கப்ப பையில தூக்கிட்டு போறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். என்ன கொண்டு போற? கான்செப்ட்ல நல்லா பக்காவா எடுத்தாரு. என்ன கண்ணாடியில மொத்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுங்க. பிஆர் ஹெட்செட் மாட்டி விட்டது தப்பா போச்சு. உண்மையாலுமே உள்ள போயிட்டு நினைச்சு விளையாண்டுக்கிறாரு அவரு. இது வரைக்கும் இதை மொத்தமா பாருங்க. ஃபாரின்ல இப்படி ஒரு ஒரு மெஷின், அந்த ஆட்டோமேட்டிக் அந்த ப்ரோக்ராம் பண்ண கம்பியெல்லாம் வச்சு அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த பைப்ஸ் எல்லாம் சிலிண்டருக்குள்ளே போகிறது வர்றதுன்னு அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும். ஒரு சிமுலேட்டர் மாதிரி செஞ்சுருப்பாங்க.
நம்ம ஆளுங்க பீச்சில் 10 ரூபா டிக்கெட் போட்டு ஒரு இதை வச்சு 4 சங்கிலியை கட்டி விட்டு ஊஞ்சல் மாதிரி ஆட விட்டு அது விஆர்ன்றாங்க. அதுலேயுமே பயப்படுறீங்கன்னா பீச் நான் இப்பதாங்க முறையா பாக்குறேன். ஒரு பிரம்மாண்டமான ஆடையை கட்டிட்டு ப்ரமோஷன் பண்ண வர எல்லாம் மறந்து போயிட்டாங்க. എന്റേത് വന്നായിരുന്നോ? കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. ஃபேனு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதால ஈடு கொடுக்க மாட்டேங்குது. அத கிட்ட கொண்டு வந்துட்டாரு. இப்படி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை வச்சிருந்தீங்கன்னா கடைக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டிட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் பழங்கால முறைப்படி அழிஞ்சு போன செல்போனுங்க. இதை எடுத்தோடனே மறந்துட்டாங்க அவங்க. வந்துருச்சா? மறுநாள் கல்யாணம் நைட்டு 12 மணிக்கு வந்து கலர் ஆகணும்னா எப்படிங்க கலர் ஆக முடியும்? எல்லாருமா என்னங்க டெம்போக்கு தாப்பால் போட்டு திண்டுக்கல் பூட்டெல்லாம் போட்டு பூட்டிட்டு போகிற போலயே. இவ்வளவு சின்ன பாட்டில் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்துடக்கூடாதுங்க நீங்க. நம்ம முழங்கண்டப்பா. எத்தனை படி பொறி அள்ளி கொடுக்குறோங்கிறத முதலாளி அம்மாக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கணும். பத்தியா வீடியோ கால்ல ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாரு. யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா ஓடி போயிடலாம்னு சொன்ன வரைக்கும் ஓகே. அதுக்கு எந்த வண்டியை கொண்டு வந்திருக்கிறீங்க? எந்த வேலை செஞ்சாலும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இப்ப நான் இப்ப இருக்கேன்னா எப்படி எனக்கு அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். செய்யற வேலையில ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். சூப்பர். எதுவா இருந்தாலும் முதல்ல ரெடியா வச்சுக்கணுங்க. அப்புறம் சொல்லி மனசு கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. நல்ல வேலை வீடியோ எடுக்கலாம். தலைவருக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிரும். என்னாச்சு சார் எந்த ஊண்டியல்ல கைய வச்சு ஏங்க புதுசா திறக்கிற பாக்ஸ்ல டேமேஜ் ஸ்கிரீனா? அதான் வீட்டுக்கு வந்து திறந்துருந்தோம்னா சில நேரம் இதுல வாங்குனாங்களோ ஆன்லைன்ல. இல்ல அவர் அந்த போய் அங்கதானே திறக்கிறாரு கடையில. ஆஹா கைய வச்சாருன்னு தெரியலங்க. காசு தாண்டவம் ஆடுது. பத்திரிகையில மஞ்சள் வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குதுங்களா? இது தெரியாம உட்காந்து அதே மஞ்சள் வைக்கிறது. சார் சட்டை எத்தனை சட்டை வீணா போனாலும் பரவாயில்லைங்க. அந்த வண்டியில உட்காந்துட்டு போற கெத்து இருக்கிறதுங்களே. பாருங்க கண்டிஷன் படி நீங்க சாப்பாடு கேட்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு குலோப் ஜாமுன்ல சக்கரை இல்லாம போட்டு கொடுனா நான் எப்படி கொடுக்கறது? நியூ ஆர்டர் குலாப் ஜாமுன் நோ ஸ்வீட். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருப்பாரு போல, கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. யாரும் பார்க்கலல்ல, அப்புறம் நான் என்னங்க கண்டினியூ பண்ணுங்க. 7 8 9 10 11 12 13 ஜிம் மெம்பர்ஷிப் கம்மியா வேணும்னு கேட்டீங்கல்ல, படிக்கட்டுலயே கிடையாது. ஏணி மேல ஏறி வரதா இருந்தா வாங்க, இல்லாட்டி கிளம்புங்க. முதல் ஃப்ளோருக்கு படிக்கட்டு இல்ல. யாருமே தண்ணி பிடிக்க கூடாதுன்னே ஒரு வாஷ் பேசினை செட் பண்ணி அதுலயும் பிடிக்கிறாரு பாத்தீங்களா? யாருக்கு அங்க வச்சிருக்கீங்க? ஏன் அப்படி செஞ்சிருக்காங்க? காக்கா குருவி வந்தா குளிச்சுட்டு போறதுக்கா? பூட்டு இருக்கும், தாப்பால் இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா கதவையும் திறக்கலாம். பரவாயில்ல, டீசெண்டா தலையில வைங்க பூங்கிறாரு. அப்பா காரதா குறுக்குல பூந்து சார் மாப்பிள்ளைய ஒரு அருங்காட்சியகம் மாதிரி மாத்திட்டாங்க. என்னடா இது? காதல் எங்க இருந்தாலும் மலரணுங்க. வண்டியில போயிட்டு இருந்தா மட்டும் இசைநாயத்தோட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு கிட்டார் வாசிக்கிறவரெல்லாம் கூட கூட்டு வந்திருக்காரு. அவர் கிட்டார்காரனோட கிளம்பிட்டாங்க. ஏற்கனவே நடராத்திரியில ட்ரெயின்னா பயமா இருக்குங்க. இதுல இந்த மாதிரிலாம் போத்திட்டு வந்தீங்கன்னா எப்படி? யாரு கூடி நின்னாலும் இவரால தனியா இருக்க முடியாதுங்க. உடனே போய் சேர்ந்து பாரு. மருதானியும் போடணும், ஆனா போனும் அதே சமயத்துல நோண்டணும். எப்படி அப்ப எல்லாரும் ஒரே மாதிரிதான். வீடியோல கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா. நல்லா இருந்தது. கொஞ்சம் கல 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 கலன்னு இருந்தது.
நைஸ். எனிவேஸ் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கட்டுமா? பாய்.